வணக்கம் டு தமிழ் ஹிடன் மிஸ்ட்ரி. தமிழ் திரையுலகில் 1950 மற்றும் 60களில் சுண்டி இழுக்கும் தன் அழகு மற்றும் நடிப்பால் ரசிகர்களை கட்டிப்போட்டவர் நடிகை சாவித்ரி. ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பலதரப்பட்ட மொழிகளில் நடித்து புகழ்பெற்ற அவரது அந்திம காலம் மிக சோகமான ஒரு திரைப்படத்திற்கான கதை போன்று கண்ணீரை வரவழைப்பவை. வெற்றிகரமான நடிகையாக உலா வந்த தேர்ந்த நடிகையான சாவித்ரி நடிப்பு தொழிலில் தன் சம்பாத்தியத்தில் வாங்கி குவித்த பங்களாக்கள், கார்கள், நகைகள் என அனைத்தையும் எதிர்காலத்தில் தன் பலகீனங்களால் இழந்து வீதிக்கு வந்தவர். தெலுங்கு திரையுலகில் இன்றும் கதாநாயகர்களுக்கு நிகரான மரியாதையுடன் அணுகப்படும் நடிகை சாவித்ரி. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடுத்தர குடும்பம் ஒன்றில் பிறந்த சாவித்ரிக்கு நடிப்பின் மீது ஆசை. அதற்காக சென்னை வந்த அவருக்கு கிடைத்ததெல்லாம் சிறு சிறு வேடங்கள். பிரபல ஜெமினி நிறுவனம் தங்களின் அடுத்த படத்திற்கு கலைஞர்கள் தேர்வு நடத்துவதாக கேள்விப்பட்டு சென்றவருக்கு ஏமாற்றம். அவரது பேச்சும் நடிப்பும் அங்கிருந்த நிர்வாகிக்கு திருப்தியை தராததால், ஏம்மா நீ எல்லாம் நடிக்க வந்த என நக்கலாக கேட்கிறார். எரிச்சலுடன் அங்கிருந்து வெளியேறிய சாவித்ரிக்கு தெரியாது, நடிப்பு வரவில்லை என தன்னை வெளியேற்றிய அந்த நிர்வாகிதான் பின்னாளில் தனக்கு கணவராக வரப்போகிறவர் என்று. வாழ்வின் சுவாரஸ்யங்களும் விதியின் விளையாட்டுகளும் அரிதாக எப்போதானது கைகோர்க்கிற சந்தர்ப்பங்கள் இவைதான். எல்.வி. பிரசாத் இயக்கிய ஒரு படத்திற்கு இரண்டாம் கதாநாயகி வேடம் தரப்பட வேறு வழியின்றி அதை ஏற்றுக்கொண்ட சாவித்ரிக்கு படத்தின் முக்கிய நடிகையால் அதிர்ஷ்டம் அடித்தது. முதல் 2 நாட்கள் படப்பிடிப்பிலேயே இயக்குனருக்கும் முக்கிய கதாநாயகிக்கும் முட்டிக்கொள்ள படம் பாதியில் நின்றது. இயக்குனர் ஒரே முடிவாக 2வது கதாநாயகியை முதல் நாயகியாக்கினார். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, யோசிச்சு முடிவெடுத்திருக்கலாம் என இயக்குனருக்கு தூபன் போட்டனர் உடனிருந்தவர்கள். எல்.வி. பிரசாத் தெளிவாக இருந்தார், சாவித்ரி தான் தன் படத்தின் நாயகி என்பதில். படம் வெளியானபோது படத்திலிருந்து கலன்று கொண்ட நடிகைக்கு மனதளவில் நன்றி சொன்னார் இயக்குனர். அத்தனை அற்புதமாக காதல், குறும்பு, கோபம், தாபம் என அத்தனை பக்கங்களிலும் அசத்தியிருந்தார் சாவித்ரி. எல்.வி. பிரசாத் முதல் நடிகையிடமிருந்து எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான நடிப்பை திரையில் தெறிக்க விட்டிருந்தார் சாவித்ரி. மிஸ்ஸியம்மா என்ற அத்திரைப்படம் திரையிட்ட இடங்களில் திருவிழா கூட்டம். ஒரே நாளில் புகழின் உச்சத்திற்கு போனார் சாவித்ரி. அடுத்த 20 வருடங்கள் அவரது கார் போர்டிகோ தயாரிப்பாளர்களால் நிறைந்தே இருந்தது. அந்த உச்சத்தை அவர் தக்க வைத்துக் கொண்டாரா என்பதில்தான் விதியின் விபரீதமான விளையாட்டு இருந்தது. மிஸ்ஸியம்மா திரைப்படம் சாவித்ரியின் திரையுல வாழ்க்கையில் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆம், படம் முடியும் தருவாயில் சாவித்ரி படத்தின் கதாநாயகன் ஜெமினி கணேசன் மீது உண்மையிலேயே காதல் வயப்பட்டிருந்தார். இத்தனைக்கும் ஜெமினி ஏற்கனவே மணமானவர். காதலுக்குத்தான் கண்ணில்லையே. படம் வெளியாகி சில மாதங்களில் தம்பதிகளாகினர். மிஸ்ஸியம்மா தந்த புகழால் அடுத்தடுத்து படங்களில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் சாவித்ரி. தமிழில் சிவாஜி, எம்.ஜி.ஆர்., ஜெமினி, ஆந்திராவில் என்.டி.ஆர்., நாகேஸ்வர ராவ் என ஜோடி சேர்ந்த சாவித்ரியின் புகழ் அடுத்த 20 வருடங்களில் கொடிகட்டி பறந்தது திரையுலகில். திரையுலகை ஆட்டிப்படைத்த பிரபல கதாநாயகர்களே இணையாக நடிக்க சாவித்ரியை ஒப்பந்தம் செய்யுங்கள் என வெட்கத்தை விட்டு தயாரிப்பாளரிடம் கேட்கும் அளவு சாவித்ரியின் புகழ் கொடிபறந்து கொண்டிருந்தது. நீ எல்லாம் ஏன் நடிக்க வந்தே என முன்னொரு காலத்தில் அவமானப்படுத்திய ஜெமினியுடன் திருமணமாகி அவருக்கு 2 குழந்தைகளும் பிறந்திருந்தன. பணம், புகழ், பிரபல்யம் என நன்றாக சென்று கொண்டிருந்த சாவித்ரியின் வாழ்வில் விதி மதுவின் வடிவில் வந்தது. புகழின் வெளிச்சத்தில் இருந்தபோது ஒரு நாள் அவரின் நெருங்கிய தோழிகள் சிலர், உனக்கு இருக்கும் திறமைக்கு ஏன் நீயே படத்தை தயாரித்து இயக்கக்கூடாது என தூபம் போட்டனர். சாவித்ரி அதற்கு உடன்பட்டால் அவர்களுக்கு அதில் வருமானம் என்பதுதான் இதன் பின்னணி. எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பார்களே, ஒரு நாள் அந்த முடிவுக்கு உடன்பட்டார் சாவித்ரி. அவருக்கும் உள்ளுக்குள் அப்படி ஒரு ஆசை இருந்ததும் அவர் ஒப்புக்கொள்ள ஒரு காரணம். ஆனால் தயாரிப்பு ஜெமினியின் நண்பர், சாவித்ரி இயக்குகிறார். சாவித்ரி 2 திரைப்படங்களை சொந்தமாக தயாரித்துள்ளார். முதல் திரைப்படம் குழந்தை உள்ளம் 1969இல் சாவித்ரி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சாவித்ரியின் தெலுங்கு திரைப்படமான சின்னாரி பாப்பலு 1968 படத்தின் ரீமேக் திரைப்படமாக குழந்தை உள்ளம் திரைப்படம் வெளியானது. ஜெமினி கணேசன், வாணிஸ்ரீ, சவுகார் ஜானகி என பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு வெளியானது. இத்திரைப்படத்திற்கு எஸ்.பி. கோதண்டபாணி இசையமைக்க படத்தின் அனைத்து பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக பாராட்டுகளை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக தோல்வி படமாகவே கருதப்பட்டது. இதை அடுத்து நடிகை சாவித்ரி தயாரித்த 2வது திரைப்படம் பிராப்தம். 1971இல் வெளிவந்த இந்த படத்தில்
சிவாஜி கணேசன், சாவித்ரி, நம்பியார், நாகேஷ் மற்றும் எஸ்.வி. ரங்கராவ் என பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடித்திருந்தனர். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் இந்த படத்தில் நல்ல பாடல்கள் இடம்பெற்றிருந்தது. சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், சந்தனத்திலே நல்ல வாசம் எடுத்து, நேத்து பறித்த ரோஜா போன்ற இனிமையான பாடல்கள் இடம்பெற்று இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. சாவித்ரியின் இரண்டாவது முறையாக தயாரித்து இயக்கிய இந்த திரைப்படம் 50 நாட்கள் வரை ஓடிய சுமாரான வெற்றி படமாக அமைந்திருந்தது. இந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்காக நடிகை சாவித்ரி தன்னுடைய 3 சொந்த வீட்டை அடமானம் வைத்து படத்திற்காக செலவு செய்திருந்தார். ஆனால் படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறாததால் மிகவும் வருத்தத்திற்கு உள்ளானார் சாவித்ரி. இந்த படம் தயாரிப்பதற்கு முன்னதாகவே ஜெமினி கணேசன் சாவித்ரியிடம் இந்த படத்தை எடுக்க வேண்டாம், எடுத்தால் இந்த படம் ஓடாது என்று எச்சரித்துள்ளார். ஆனால் அதையும் மீறி இந்த படத்தை சாவித்ரி தயாரித்து இயக்கினார். அதன்பின் இந்த திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தது. இறுதியாக நடிகை சாவித்ரி இயக்கிய குழந்தை உள்ளம், பிராப்தம் ஆகிய 2 படங்களும் தோல்வியடைந்த படங்களாக அமைந்துவிட்டன. தயாரித்த படங்கள் நஷ்டம், படுநஷ்டம் என தயாரிப்பு நிர்வாகிகளிடமிருந்து தகவல் வந்தது. தியேட்டரில் கூட்டம் அலைமோதினாலும் சாவித்ரியின் நம்பிக்கை உகந்த நபர்கள் அதை மறைத்து நஷ்டக்கணக்கை காட்டி சாவித்ரியை நிம்மதி இழக்கச் செய்தனர். இதனிடையே படம் தயாரிப்பது நமக்கு வேண்டாத வேலை என்று அறிவுரை சொல்லியதால் சாவித்ரிக்கும் ஜெமினி கணேசனுக்குமான உறவில் பிணக்கு உருவாகியிருந்தது. சேர்ந்து வாழ்கிறார்களா, பிரிந்து வாழ்கிறார்களா என ஊடகங்கள் குழப்பமடையும் அளவுக்கு நிலை இருந்தது. குழந்தைகளை பார்க்க மட்டுமே ஜெமினி சாவித்ரியின் வீட்டுக்கு வந்து போய்க் கொண்டிருக்கிறார் என பத்திரிகைகள் பரபரப்பாய் எழுதி கொண்டிருந்தன. தொடர் தோல்வி, காதல் கணவரின் பிரிவு, பண நட்டம் இவற்றால் நிம்மதி இழந்த சாவித்ரி எப்போதோ அறிமுகமான மதுவை நாட ஆரம்பித்தார். உடல்நிலை சீர்கெட்டது. போதாக்குறைக்கு வருமான வரி பிரச்சனையால் தீநகர் அபிபுல்லா சாலையில் பார்த்து தான் கட்டிய வீடு ஜப்தி செய்யப்பட்டது என அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் சாவித்ரி என்ற சகலகலாவல்லியை நிரந்தரமாக போதையின் பிடிக்கு இழுத்துச் சென்றது. நம்பிய உறவுகளும் சந்தர்ப்பம் பார்த்து ஒதுங்கிவிட காலில் தங்கமெட்டி அணிந்த ஒரே நடிகை என சிலாகிக்கப்பட்ட சாவித்ரி நடுத்தர குடும்பத்தினர் கூட வாழத் தயங்குகிற ஒரு வீட்டிற்கு இடம் மாறும் அவலம் ஏற்பட்டது. 2 குழந்தைகளின் எதிர்காலம் அவர் கண்முன் நிற்க ஒரு கட்டத்தில் சுதாரித்து படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இதனிடையே தன் உறவுகாரன் பையனுக்கு தன் மகளை திருமணம் செய்து வைத்து கொஞ்சம் நிம்மதியடைந்தார். மகளை பற்றிய கவலை சற்று மறந்தது. ஆனாலும் மகனின் எதிர்காலம் பற்றிய கவலை சாவித்ரியை சூழ்ந்து கொள்ள சிவாஜியை திணறடித்தவர் என சொல்லப்பட்ட சாவித்ரி 2ஆம் 3ஆம் தர நடிகர்கள், சிறு சிறு வேடங்கள் என எந்த வாய்ப்பையும் விடாமல் நடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு காலத்தில் கார்கள், பங்களாக்கள், கணக்கிட முடியாத நகைகள் என மகாராணியாய் வாழ்ந்த அந்த நடிகை துணை நடிகை போந்து நடித்தது திரையுலகை கண்ணீர் விட வைத்தது. குறிப்பாக அவரது காதல் கணவர் ஜெமினியை. ஆனால் சாவித்ரிக்கு அருகில் இருந்தவர்கள் சாவித்ரிக்கு எந்த சூழ்நிலையிலும் கணவரின் நினைவு வராமல் பார்த்து கொண்டார்கள். வெளிநண்பர்கள் மீண்டும் தம்பதிகள் சேர்ந்து வாழலாமே என அறிவுரை சொல்லும் போதெல்லாம் அந்த சிலர் அந்த எண்ணத்தை முளையிலேயே கிள்ளி எறிந்தனர். சாவித்ரிக்கு சர்க்கரை நோய் தாக்கத்தால் உடல் மெலிந்து அவ்வப்போது உடல் உபாதைகள் வேறு படுத்துக் கொண்டிருந்தது. அனுதாபங்கள், ஆலோசனைகள், அறிவுரைகள் எதையும் கேட்கும் நிலையில் சாவித்ரி அப்போது இல்லை. அவரது நோக்கமெல்லாம் தன் மகனின் எதிர்காலம். விதியின் விளையாட்டு வேறு மாதிரியாக இருந்தது. 80களில் ஒரு நாள் படப்பிடிப்பிற்காக மைசூர் சென்ற சாவித்ரி சர்க்கரை நோய் பாதிப்புக்கு மத்தியிலும் கொஞ்சம் நிம்மதி தேட அதுவே யமனாகி போனது. மயக்கமாகி கோமாவுக்கு போன சாவித்ரி அதிலிருந்து மீளாமலேயே உயிரை விட்டார். சாவித்ரி என்ற கலைமேதை தன் பயணத்தை முடித்துக் கொண்டார். பெண்மைக்கான அத்தனை பலமும் பலவீனமும் கொண்டவராக பின்னாளில் சாவித்ரி பேசப்பட்டார். அதில் உண்மையில்லை. தன் கருணை உள்ளம், ஒரு பெண்ணுக்கே உரிய இயல்பான குணமான கணவன் மீதான அதீத பாசம், எவரையும் எளிதாக நம்பும் சுபாவம், கூடவே சில பலகீனங்கள், இதுதான் சாவித்ரி என்ற கலைமேதையை வீழ்த்திய விஷயங்கள். அத்தனை துயரங்களுக்கு மத்தியிலும் சாவித்ரியின் அற்புதமான நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் அவரது நினைவை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி கொண்டிருக்கின்றன. மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.